என் ஃப்ரெண்டு இன்னைக்கு அடிச்சிட்டா. ஓ அப்படியா, சரி இரு வெயிட் பண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இன்னைக்கு இவளுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நிறைய வாட்டி சண்டை வரும்ல. டீச்சர்ஸ் நம்மகிட்டலாம் சொல்லுவாங்களே, எக்ஸாம் டைமில் காட்டுறவன் ஃப்ரெண்டு இல்லை, எக்ஸாமுக்கு முன்னாடி சொல்லித்தரவன் தான் ஃப்ரெண்டுன்னு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஸ்டோரி பார்க்கலாமா? பார்க்கலாம் சொல்லுக்கா. ஓகே சொல்கிறேன். ஒரு நாள் 2 ஃப்ரெண்ட்ஸ் ராமு சோமுன்னு காட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் நிறைய கதைங்க அவங்க 2 பேரும் மாற்றி பேசிக்கிட்டே போனாங்க. ஆனால் ஒரு இடத்துல ஒரு மாதிரி சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சுது. 2 பேரும் பயந்து அந்த அடர்ந்த காட்டில் அங்கேயும் இங்கேயும் தேடினாங்க. அப்போ தான் எதிர்க்க ஒரு கரடி வேகமாக ஓடி வந்துட்டு இருந்ததை பார்த்தாங்க. 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. ராமுக்கு மரம் ஏற தெரியும், அதனால் ராமு கடன்னு மரம் ஏறி உட்காந்துட்டான். சோமுக்கு மரம் ஏற தெரியாது. சோமு ராமு கிட்ட எவ்வளவோ உதவி கேட்டான். ஆனால் ராமு அதுக்கு எதுவுமே பதில் பேசாமல் அவனுக்கு ஒன்றுமே கேட்காத மாதிரி மேலே போயிட்டான். சோமு அங்கேயும் இங்கேயும் மறையறதுக்கு நிறைய ட்ரை பண்ணான். ஆனால் எந்த இடமுமே அவனுக்கு சரியாகவே இல்லை. அதனால் அவன் ஒரு சின்ன யோசனை பண்ணி டக்குன்னு செத்தோ மாதிரி படுத்துட்டான். கரடி கிட்ட வரும்போது தன்னோட மூச்சு நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டான். கரடியும் அவனை சுற்றி நடந்து வந்தது. அவன் கிட்ட போய் அவனை முகந்து பார்த்துட்டு அவன் செத்துட்டான்னு நினச்சிட்டு அங்கேருந்து கரடி போயிடுச்சு. அப்புறம் ஏண்டி, கரடி கிட்ட வருதுன்னும் போது எக்ஸ்பிரஷன் கொடுக்காது, கரடி போயிடுச்சுன்னும் போது எக்ஸ்பிரஷன் கொடு. இப்போதான் கதையை உண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறமா ராமு மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்தான். சோமுக்கிட்ட, டேய் அந்த கரடி உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டானான். அப்போ சோமு சொன்னான், கரடி எனக்கு இப்போ தான் ஒரு நல்ல புத்திமதி சொல்லியிருக்குது, கரடி சொன்னதை நான் நிச்சயமாக கேட்பேன் அப்படின்னு சொன்னானான். அப்போ ராமு, அப்படி என்னடா அவனுக்கு சொல்லுச்சு அந்த கரடி அப்படின்னு கேட்டப்போ சோமு சொன்னான்னா, ஆபத்தில் கூட நிற்காத ஃப்ரெண்டு கூட பேசாதேன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோமு அங்கே வந்து வேகமாக கோவமாக கிளம்பி போயிட்டான். ராமுக்கு அப்போ தான் அவன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுது. நண்பன்னா கஷ்டத்துலேயே உதவி செய்யணும், அவன் தான் நண்பன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னும் நல்ல ஸ்டோரியோடு உங்களை வந்து பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த பெஸ்ட் ரிலேஷன், மறந்துடாதீங்க. பாய்.